நேற்று வரைக்கும் சிங்கப்பூரியாக இருந்ததை லயன் கிங்காக மாற்றின டிஸ்னிக்கு நன்றி. நான் படம் அஜித் படம் சூர்யா சார் படம்லாம் பண்ணி டைரக்ஷன்லாம் பண்ணி ஏதோ காமெடியாக கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் என்னை அவங்க வந்து ஃபஸ்ட் இந்த கிருபாகரன் என்னை கூப்பிட்டு அழைச்சி இந்த மாதிரி கிங் ஒன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பேர் சொன்னேன். பட் எனக்கு புதுசாக இருந்துச்சு, எனக்கு எப்படி பண்ணுறது என்னன்னு தெரியல. பட் நான் பேசி ரொம்ப சிரமப்பட்டேன்லாம் நான் சொல்ல முடியாது, அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். அது கொஞ்சம் இந்த ஹெட் ஷேக்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் பண்ண வேண்டியிருந்துச்சு. நான் ஒரு நாளில் முடிக்கலான்னு இருந்தேன், ஒரு 3 days ஆச்சு பண்ணிட்டேன். கிரேட். அரவிந்த் சாமி சார், நீங்கள் தான் வந்து ஸ்காராக நடிச்சிருக்கீங்க. எந்த படமாக இருந்தாலும் வந்து டு ஹாவ் அ பயங்கர ஸ்ட்ராங்கான ஹீரோ வி நீட் அ ஈக்குவலி ஸ்ட்ராங் வில்லன். அண்ட் ஸ்காரோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்கார் இஸ் வெரி ஜெலஸ், விண்டிக்டிவ் இன் நேச்சர். இது வந்து ரொம்ப நார்மலான குவாலிட்டி தான், எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற ஒரு குவாலிட்டி தான். பட் ஆஃப்டர் வாய்ஸிங் ஃபார் ஸ்கார் நீங்கள் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் குவாலிட்டிஸை நமக்குள்ளே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அதை எப்படி ஹைட் பண்ணி பாசிட்டிவாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும் நம்மள நினைக்கிறீங்க? பிகாஸ் வி ஹேவ் இட் இன் அஸ் பட் வி கான் பி ரியாலிட்டியில் அது நல்ல நேச்சர் இல்லை. ஸ்கார் பண்ணுறது வந்து தப்புன்னு கூட சொல்ல முடியாது, பட் ஸ்கார் இஸ் ஸ்கார். ஸோ நீங்கள் ஸ்காராக இருந்ததுனால அந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸை நம்ம மனுஷங்களா எப்படி ஹைட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? வணக்கம். ஸ்காருக்கு ஆப்வியஸ்லி அது பண்ண முடியாது. ஸ்கார் ஹேஸ் டு பி a negative character. ஸோ இந்த குவாலிட்டிஸ் சொன்ன இந்த குவாலிட்டிஸ்லாம் எப்போ குட் குவாலிட்டிஸை ஓவர்டேக் பண்ணதோ இல்லை அதுக்கு நம்ம எப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அப்போ தான் நம்ம நெகட்டிவ் ஷேட் காட்டணும் வாழ்க்கையில். சரி நம்ம ரியல் லைஃப்ல ஆப்வியஸ்லி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நம்ம ஒரு அந்த எப்போது வருதோ அதை தட்டி கரெக்டிடணும். ஓகே, ஹாய் சிம்பா. புக்ஸ்ல இருந்து, மூவிஸ்ல இருந்து, கேம்ஸ்ல இருந்து லயன் கிங் இஸ் எபிக். நம்ம வந்து அதை மறக்கவே முடியாது. we all have that ஒரு childhood memory. என்னமோ சொல்லாதடா. ஓகே, so what I want to know is முதல்ல வந்து நீங்க தான் சிம்பாவா நடிக்கிறீங்க, ஐ மீன் வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற நியூஸ் உங்களுக்கு கேட்கும்போது how did you feel? How excited were you? எல்லாருக்கும் வணக்கம். லயன் கிங்கிற படம் வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வயசுல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு படம். பிகாஸ் இப்போதான் பேசிட்டு இருந்தோம் சின்னப்பள்ளினாலும், இது வந்து அவ்வளோ சிம்பிளான ஒரு கதை. மிகப்பெரிய வெற்றி படங்களோட ஒரு சீக்ரெட் அதான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கதையை வந்து எவ்வளோ ஆழமாக அழுத்தமாக சொல்ல முடியுதோ அது அவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறும். புரியுது? உங்களை மட்டும் பார்த்து பேசணும் இல்லை கேட்டு வச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லயன் கிங்ல சிம்பாங்கிற கேரக்டர் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணுறப்போ முதல்ல வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. பிகாஸ் என் மூஞ்சியே பார்த்து டப்பிங் பேசி 17 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லா நடிக்கிற ஒரு மூஞ்சியை பார்த்து டப்பிங் பேசினா இன்னும் நல்லா இருக்குமே தோணுச்சு. என்னோட ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருக்கு இந்த சிங்கம். அண்ட் பார்க்கறதுக்கும் ரொம்ப கம்பீரமாக அழகாக இருக்கு. ஸோ அதுக்கு குரல் கொடுக்கறதுல கொஞ்சம் கூட எனக்கு ஒரு தயக்கமே இல்லை. இட் வாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அ லைஃப் டைம்னு சொல்லுவேன். அண்ட் இது ஒரு ரொம்ப நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம். பிகாஸ் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு வரும். இது வந்து வெறும் டப்பிங் ஆர்டிஸ்ட் மட்டும் கொடுக்காத கொடுக்குற ஒரு மரியாதை இல்லாமல் ரெகுலர் ஆக்டர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு மரியாதையாக மாறுதுங்கிறது ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். ஃபேண்டாஸ்டிக். பூம்பா அழகா வந்து சிம்பா பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க படத்துலையும் வந்து சிம்பாவோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு மனுஷத்தன்மை தாண்டி ஒரு மிருகத்தன்மையும் இருக்கு. சில பேருக்கு வந்து அது பர்சனாலிட்டியில இருக்கும், பார்க்கறதுல இருக்கும். இவங்க பார்த்தா வந்து ஒரு பூனை மாதிரி இருக்காங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க சில பேர். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி வணக்கம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிஸ்னி டீமுக்கு நன்றி. நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நம்ம நடிக்கும்போது நம்ம சின்ன கேரக்டருக்கு சும்மா மைண்ட் வாய்ஸ்லாம் நிறைய அங்கங்கே தெளிச்சு விடுவோம். பட் இங்கே வந்து அதுக்கு நோ சான்ஸ். அது என்ன பார்க்குது, என்ன பேசுது, மூக்கை உறிஞ்சுதா, வாயை கொட்டாய் விடுதா, இதை மட்டும் கரெக்டாக பார்த்து பெர்ஃபெக்டாக போகணும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இது. என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பெரிய கரெக்டான ஆளுக்கு தான் டப்பிங் கொடுத்துருப்பேன் நம்ம மைண்ட் வாய்ஸ். அதனால் வந்து நானும் சரி சிக்னல் அவ்வளவு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக வந்து அந்த கேரக்டர் டிமோன் இருக்கும். இதில் வெரி இன்னோசன்ட் கேரக்டர் என்னைய மாதிரியே. ஆமாம், ஆனால் கடைசியில் வந்து அந்த இன்னோசன்ட் வந்து ஒரு ஃபயர் ஆகும். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அதனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். ஆசம்.
சிங்கப்புலி சார், உங்களோட இந்த படத்துல நீங்க வாய்ஸ் பண்ணதுலே ஒரு ஃபேவரட் டயலாக் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் எங்களுக்கு இப்போ. ஏன்னா உங்க வாய்ஸஸ் எதுவுமே எங்களால கேட்க முடியல, இதெல்லாம் சஸ்பென்ஸ்ல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரவிசங்கர் சாரோட வாய்ஸ் தான் ட்ரெய்லர்ல வந்திருக்கு. ஸோ Scar and Mufasa in the trailer. Only 2 voices here. Oh right, okay. So உங்களோட வாய்ஸை வந்து நாம கேட்கணும்னு ஆசைப்படுறோம் இப்போ. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டப்பிங் டீமில் அது எல்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய மொராலிட்டி, ஒரு பெரிய ப்ரோட்டோக்கால் மாதிரி நிறைய ஒரு ரூல்ஸே இருக்குது. இதுதான் பேசணும், இது பேசக்கூடாது, ஓவரலாக பேசக்கூடாது, நீங்களாம் ஒன்றும் பேசக்கூடாது. இது வந்து ஒரு வேர்ல்டு வைடானது. இது ஒரு ஸ்கெட்ச் இருக்குது, ஐயோலாம் சொல்லக்கூடாது, கடவுள் சொல்லக்கூடாது, இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு அந்த முன்னாடியே நம்ம கிராஃபிக்ஸ் அந்த படம்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. பட் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அந்த குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நாங்கள் மற்ற படங்கள்லாம் பேசும்போது ஃபீல்டில் பண்ண தப்பெல்லாம் இங்கே வந்து ஒப்பேத்துறது, அது டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அந்த லெவலில். ஒரு இப்போ தமிழ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வெற்றி படம் தான் நான் சொல்கிறது. ஒரு கேரக்டருக்கு ஓடுது ஒன்று விரட்டுது, அது 4 லெஃப்ட் ரைட் பாசிங்கெல்லாம் எடுத்துட்டாங்க. 4வது லெஃப்ட் ரைட் பாசிங் எடுக்கும்போது அந்த சட்டையை மாற்றி எடுத்துட்டாங்க. முன்னாடி ஓடுனது பச்சை சட்டையாக போட்டிருந்தது 2 நாள், 3வது நாள் சிவப்பு சட்டை ஆயிடுச்சு. இப்போ டப்பிங்கில் வந்து சட்டையை மாற்றி போட்டு ஒன்றா ஒன்றை விட்டுருவோனா அப்படின்னு பேசிட்டா ஓகே ஆடியன்ஸ், புரியுங்களா? இதெல்லாம் இதெல்லாம் சமாளிஃபிகேஷன், இதெல்லாம் சமாளி இல்லாமல் இது இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கு. நான் தான் டீமும் என்னை மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நேசிக்கிறவங்க யாருமே இருக்காங்க. ஒரு டயலாக் எங்களுக்காக சொல்லுங்களேன். ரொம்ப பேசணும். உனக்கு என்னடா மேலே வருது, இவனுக்கு என்ன கீழே வருது, அதனால தான் நான் பாதி நேரம் மண்ணுக்குள்ளேயே உட்காந்துக்கிறது, மண்ணுக்குள்ளேயே படுத்துக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. எண்டில் நம்ம பூம்பாவோட மேலே ஏறி நான் போகும்போது ஒன்று சொன்னேன், கொஞ்சம் கொம்பு வச்ச சிங்கம் ராணி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மேலே அவங்க வந்து இல்லை சார் வேற ஒன்று சொல்லாமல், நீ பண்ணிக்குட்டியா அப்புறம் அந்த சிங்கம்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். இது மாதிரி நிறைய இருக்குது. நானே பயங்கர என்ஜாய் பண்ணி சித்தார்த்தில் கூட சொல்லிட்டு இருந்தேன். இப்படி நிறையா இருக்குது, எனக்கே ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்குது. அன்ஃபர்கெட்டபிள் ஃபிலிமாக எனக்கு வந்துச்சு அப்படின்னு. வெரி நைஸ் சார். அரவிந்த் சுவாமி சார் 25 வருஷம் சாருக்கு வந்து குரல் கொடுத்துருக்கீங்க. How is this விஸ்வரூபம்ல கமல் சார் சொல்ற மாதிரி அந்த ஹீரோ and the villain அப்படின்ற மாதிரி from hero to villain in the transformation, how do you see that? 25 years back பண்ணும்போது எனக்கு இப்போ ரூபசங்கர் சார் சொன்ன மாதிரி ஒரு அனிமல் கேரக்டருக்கு பண்ணா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக பண்ணேன். அஃப்கோர்ஸ் லைன் கிங் இஸ் fantastic film, so we want to be also part of it. இப்போ இந்த தடவை வந்து ஸ்காரோட கேரக்டர் வந்து இன்னும் நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. அதான் ஸ்கார் தான் ப்ரொவைட்ஸ் ஆல் த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஒரு ஸ்டோரியை நல்லா சுவாரஸ்யமாக்குறது ஸ்கார். அதில் எப்படி அந்த கன்னிங்கும் அந்த ஸ்லைட்னஸும் எப்படி அதை டைலாக்ல கொண்டு வர முடியும், டோனில் கொண்டு வர முடியும், மாடுலேஷனில் கொண்டு வர முடியும், எப்போ அக்ரெஷன் தேவையோ அக்ரெஷன், எப்போ இந்த ஸ்கீமிங் இது தேவையோ, எப்போ அந்த ஏமாத்துற சில சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ப்ரொஃபஷனலி இட் வாஸ் இருந்துச்சு. இது ரெண்டுல வந்து ஒரு ஃபேவரட் பிக் பண்ணுவாங்க நீங்க? ஸ்கார். ஓகே. ஆக்சுவலி சித்தார்த், நீங்களும் வந்து you're nodding your head. What do you see? இல்ல எல்லாம் நம்பிக்கை தான். 25 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஸ்கார் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா அந்தந்த வயசுக்கு அந்தந்த டேலண்ட்டுக்கு அந்தந்த மெச்சூரிட்டிக்கு ஒரு கேரக்டர் கிடைக்கும். அவர் சின்ன வயசுல சிம்பா பண்ணிட்டாரு, எனக்கும் சின்ன வயசுல அதே மாத்திக்கிட்டு அப்படியே 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்கார் பண்ணுவேன். யா, ஆக்சுவலி வெல் தாட். உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச இன்னொரு கேள்வி, இப்போ வந்து படத்துல சிம்பா ஒரு கியூட் கப்பா வரும், அதுக்கப்புறம் லைஃப் வில் த்ரூ லாட் ஆஃப் சேலஞ்சஸ், ஒரு பயங்கரமா அவெஞ்ச் பண்ணணும்ன்ற ஒரு மோடுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் லைஃபே சேஞ்ச் ஆகி ஒரு லைன் ஆகும் அதெல்லாம். ஸோ எல்லார் லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் ஒன்று நடக்கும், வேர் வி ஆல் பிகம் ஃப்ரம் கியூட் லிட்டில் கப் டு அ லயன், ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ல. நீங்க அந்த மாதிரி உங்க லைஃப்ல எந்த ஒரு சுச்சுவேஷனை சொல்றீங்க? இல்ல, என் லைஃப்ல வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் போயிட்டு இருக்கு. பிகாஸ் எனக்கு என்ன வயசானாலும் சின்ன பொண்ணு குட்டி மாதிரி தான் பாக்குறாங்க. ஸோ எனக்கு இன்னும் வயசாயிடுச்சுன்னு நம்பிக்கை யாருக்கு இன்னும் வரல. ஸோ நான் அந்த கப் ஃபார்ம்லேயே இருக்கேன், சின்ன பொண்ணே தான் இருக்கேன். பட் ஐ திங்க்
படத்துல வர ஒரு ரொம்ப முக்கியமான கருத்து வந்து வாழ்க்கை ஒரு வட்டம், அதாவது சர்க்கிள் ஆஃப் லைஃப். அது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அந்தந்த இடத்துல எது இருக்கணுமோ அது இருக்கணுங்கிற ஒரு தத்துவமும், அட் த சேம் டைம் எதுக்கு ஒரு நேரம் வருதோ அந்த நேரத்துக்கு தான் அது உருவாக்குங்கிற ஒரு தத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல. அண்ட் ஐ திங்க் அதான் எனக்கு இந்த படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கருத்து. இதை வந்து நம்ம அனிமேட்டட் ஒரு கார்ட்டூன் படமா பார்க்கறச்சு அந்த ஆழமும் அழுத்தமும் அப்பவும் ரொம்ப அழகா இருந்தது. இதே கதையை நான் வந்து நியூயார்க்ல வந்து ஸ்டேஜ்ல பார்த்துருக்கேன். அது பார்த்து ஒரு 10 நிமிஷம் என்னடா பார்த்தோம்னு ஒரு ஸ்தம்பிச்சு போற லெவலுக்கு அது வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். ஏன்னா அவ்வளோ லைவ்ல வந்து டான்ஸ் கோரியோகிராஃபியோட எந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸும் இல்லாம லைவ்ல பண்ணி காட்டுவாங்க இதே கதையை. ஸோ அதை நான் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அண்ட் அது வந்து இப்போ இந்த லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக் மேஜிக்கோட பார்க்குறப்போ நிஜமாவே நான் என் வீட்டில் நான் ஒரு பூனை வளர்த்துட்டு இருக்கேன். ஆனால் அந்த பூனை தான் என்ன வளர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். பூனை வளர்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் சிம்பா பார்க்கறதுக்கு எனக்கு என் பூனை தான் தெரியுது. ஏன்னா என் நிஜமாவே ஒரு சிங்கமோ ஒரு பூனையோ அவங்க முன்னாடி நடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த படத்துல அவங்க ஜங்கிள் புக்கையும் தாண்டி ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாஸ் கம்ப்ளீட்லி ப்ளோன் அவே. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு ரியல் லைஃப்லாம் விடுங்க, நிஜமாவே ஒரு ஃபிலிம் லைஃப்ல ஒரு கரியர்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நேர்ல பார்த்து அதுல வந்து ஒரு பார்ட்டா இருக்கோங்கிறது நான் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கேன். எக்ஸலென்ட். உங்ககிட்டயே வந்து நிறைய கதைகள் இருக்கு. இப்போ நம்ம லைன் கிங்லாம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம கதைகள்ல எந்த கதையை வந்து இந்த மாதிரி எடுத்தா சூப்பரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலா நான் முதல்ல அந்த லைன் கிங்கே பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் வந்து அதனாலே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். இது அதுக்கப்புறம் தான் தெரியும் அரவிந்த் சாமி சார் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. சித்தார்த் புத்தர் வந்து ஒரு பயங்கரமான ஃபேன், பெரிய ஃபாலோயிங் இருக்குன்றதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு அனிமேஷன் மூவி டப்பிங் கொடுத்துருக்காங்கன்னு நான் சும்மா கேஷுவலாக தான் போனேன். உள்ளே போய் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது தான் ஒரு எவ்வளோ பெரிய வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படத்தில் ஒரு தமிழ் வெர்ஷனில் நம்மளுடைய டப்பிங் வாய்ஸ் இருக்குன்றப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது அண்ணன் சொன்ன மாதிரி நான் ஒரு மேடையில் வந்து ஒரு அவார்டு வாங்கி நான் பேசின ஒரு டயலாக்கை இதை ஆக்சுவலாக இன்னோசன்ட் கேரக்டர் சொன்னேன் இல்லையா, கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி சுற்றி வளசுவாங்க. அப்போ சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி வந்து என் கேரக்டர் எப்பவுமே கேஸ் வர கேரக்டரு, ஜிம்பா வந்து ஏப்பம் வர கேரக்டர். நல்லா இருக்கிறதெல்லாம் மேய்ஞ்சிட்டு நல்லா பப்பரப்பான் விட்டத்தை பார்த்து படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏப்படுவார். விட்டு அடுத்த செகண்ட் எனக்கு கேஸ் வரும். அப்போ ஒரு வந்து டிமோன் கேட்க என்னடா பண்ணுறீங்க? அப்போ நான் சொல்லுவேன் அவனுக்கு முன்னாடினா எனக்கு பின்னாடி. இப்படி இருக்க ஒரு இன்னோசன்ட் கேரக்டர் கடைசியில் சுற்றி வளைக்கும் போது அப்போ அவர் சொல்லுவார் பூம்பா உன் கதை முடிஞ்சு அப்படின்னு. அப்போ திருப்பி ஒரு டைலாக் பேசுவேன். அது டப்பிங்லேயே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பண்ணிங்கன்னா எப்பவுமே ஃபன்னியாக இருக்கும்னு நினச்சியாடா, ஐ எம் நாட் அ ஜீரோடா, ரைட் நவ் ஐ எம் அ ஹீரோடான்னு சொல்லி டேக் அப் ஆகுங்க. ஸோ வெரி நைஸ், தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்சஸ்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன தாண்டி வந்து நம்மளோட பத்திரிகையாளர் நண்பர்களும் வந்து உங்ககிட்ட கேள்விகள் கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் த Q&A. கொஞ்சம் மைக் உங்ககிட்ட வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் நம்ம முதல்ல பண்ணுறதா இருந்தால் அதை யார் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், யாரெல்லாம் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையா சொல்லணும்னா இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி தொழில்நுட்ப கலையோட உச்சத்தை தொட்டு ஒரு படத்தை எடுக்கிறப்போ நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல அந்த வாய்ப்பு எனக்கு வராதுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு படம் எடுத்துட்டா கூட என்ன வந்து தேட மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கிறப்போ உண்மையா சொல்லணும் நம்ம அந்த கம்பேரிசனே விட்டுறணும். பிகாஸ் இது வந்து இன்னும் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஊர்ல இந்த மாதிரி படம் வரலாம்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் நிஜமாவே தொழில்நுட்ப கலையில அவங்க அந்த லெவல்ல முன்னேறி இருக்காங்க. அண்ட் முக்கியமா பட்ஜெட் விஷயத்துல வந்துட்டு இந்த படத்துல பாத்தீங்கன்னா நடிகர்கள் கொடுத்த பட்ஜெட்டை விட படத்துல போட்ட பட்ஜெட் தான் அதிகம். ஏன்னா அது சினிமாவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ அப்படி ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்ல எடுத்தா யாரும் ஹோப்ஃபுல்லி யார் டைரக்ட் பண்ணாலும் ஒரு நல்ல விஷயம் அரவிந்தையும் என்னையும் வந்து தேர்ந்தெடுத்து ரோபோவையும் சிங்கம்புலியும் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ண வச்சா இதே மாதிரி நல்லா வரும்னு நான் நம்புறேன். அது சொல்றது